அப்போ பார்த்தீங்கன்னா உடலில் அனைத்து உறுப்புகளுமே வந்து பலமாகுது. அப்போ நம்ம இதை செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமான நிலைக்கு வருது. 1 மணி நேரம் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா 23 மணி நேரத்துக்கு கம்பல்சரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு டயர்டே வராது. அதனுடைய சக்கரான்னு சொல்லுவாங்க, 72,000 நாடிச்சையும் சக்கரான்னு சொல்லுவோம். அது அனைத்துமே வந்து சுத்தமாகி நம்ம உடலை சீராக பயன்படுத்த ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்மளுடைய விஜய் பாடலாசிரியர் அவர் சொன்னீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னே நம்மகிட்ட வந்தார். என்ன சொன்னார்னா, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு படத்தில் வந்து எதுவுமே ஷூட் பண்ண முடியல, எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லாமல் போகுது குருஜி. அப்போ வந்து நான் ஈரோட்டில் தான் அவருக்கு பயிற்சி கொடுத்தேன். 1 வருஷத்தில் இந்த பயிற்சி பண்ண பின்னால் இந்திய ஸ்டூடியோ பாட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ நிறைய பாடல் எழுதுறாரு. ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் வந்து கிரியா எடுத்ததுனால தான் பெரிய மாற்றம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திலோட ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தாரு. அவர் பார்க்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. அதோட சீக்ரெட்டே வந்துட்டு நான் கிரியா பண்ணிட்டு இருக்கிறது தான். அதாவது பாபாஜி வந்து இந்த கிரியாவை எடுத்து அவர் ஆன்மா வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டார். உடல் விட்டு காற்றோட கரைஞ்சி எடுத்துட்டார். எடுத்ததுனால தான் அவர் காற்றில் இருக்கிறனால தான் இன்றைக்கும் பல வருஷங்களாகியும் எல்லா பக்கம் வந்து நான் பார்த்தேன், பாபாஜியை நான் கண்ணில் நேரில் பார்த்தேன், நான் இந்த பக்கம் காட்சி கொடுத்தாரு, அங்கே காட்சி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க.